அவள் போய்விடுகிறாள். தகப்பனார் தேடி வருகிறார். மகனே, உனக்கு என்ன நடந்தது? மகனார் மயக்கமுற்றிருக்கிறார். மயக்கம் தெளிந்தது பின்னால், மகனே என்ன நடந்தது? தகப்பனார், ஒரு பாவம் நடக்க போனது. எனது உள்ளத்தில் ஒரு உணர்வு உண்டாகினது. இந்த ஆயத்து என் நாவில் வெளியாகினது. அது என்ன ஆயத்து மகனே? இன்னல்லதீன தகோ இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபஇதா ஹும் முப்சிரூன் என்ற ஆயத்தை நான் ஓதினேன். அந்த ஆயத்தை பாப்பாவுக்கு ஓதி காட்டுறாரு. இன்னல்லதீன தகோ இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷயாத்தீனி ததக்கரு ஃபஇதா ஹும் முப்சிரூன். இந்த ஆயத்தை ஓதுறாரு, வீரிட்டு சத்தம் போடுறாரு. அப்படியே மயக்கமுட்டு கீழே விழுகிறாரு. தட்டி பார்த்தால் ரூஹு பிரிந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகிறார்கள். ஜனாசாவுக்கு வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. மக்பராவுக்கு போகிறார்கள். உங்களோட மகன் எங்கே? இங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அங்க போய் அந்த தொழுகையை நிலைநாட்டியதுக்கு பின்னால ஜனாசாவுடைய இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். வாலிபனே, அல்லாஹ் பயந்தவர்களுக்கு அல்லாஹ் 2 சொர்க்கம் கொடுப்பான். 2 சொர்க்கம். வாலிபனே, அல்லாஹ் பயந்தவர்களுக்கு 2 சொர்க்கம் கொடுப்பான். கபரிலிருந்து ஒரு சப்தம் வருகிறது. அங்கிருந்து ஒரு குரல் வருகிறது, யா உமர் கத் அதானிஹா ரப்பி ஃபில் ஜன்ன ஃபில், அதாவது எனக்கு அல்லாஹ் 2 சொர்க்கத்தை நசீபாக்கி விட்டான் உமரே. இது தஃசீர் இப்னு கஸீர்ல பதிவாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, தக்வா உள்ளத்துல வரும் என்று சொன்னா எல்லா கைர்களும் வாழ்க்கையில் உண்டாகும். இதனால் இந்த தக்வாவை உண்டாக்கி கொள்ளுங்கோ. தக்வாவுடைய விஷயங்களை, அந்த சொர்க்கம் நரகம் மௌத்துடைய விஷயங்கள், உலகத்துடைய வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லாத தன்மை, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான் என்கிறத பேசி கதைச்சி ஈமான உண்டாக்கத்தான் அல்லாஹ்வுடைய பயம் தக்வா உண்டாகும். இந்த தக்வா உண்டாகிட்டா நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வாழ்க்கையில சரியான செழிப்பு உண்டாகும், சரியான பரக்கத்து உண்டாகும். நாங்க எங்களால பாவம் நடக்க மாட்டோம். பாவம் தக்குவா வராட்டி பாவம் நடக்கும். எவ்வளவுதான் பயான் கேட்டாலும், எவ்வளவுதான் நல்லோர்களாக நாங்க நடிச்சாலும், கண்ணியமானவர்களே, இந்த உள்ளத்துல தக்குவா வராட்டி நாங்க சீராக மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தக்குவா ஹாஹுனா, தக்குவா இருக்கிறதே அது கல்புக்குள்ள, இந்த உள்ளத்துல தான். தக்குவா என்கிறது அது மறைந்த இடத்துக்குள்ளதான். அதுதான் தக்குவா. தக்குவா வெளிரங்கம் அல்ல, அது கல்புக்குள்ள வரணும் அல்லாஹ்வுடைய பயம். இதனால் தக்வாவை உண்டாக்கி கொள்ளுங்கோ. நாங்க நல்லோர்களாக ஆகலும். இதனால கண்ணியமானவர்களே, சொர்க்கத்துடைய ஆசை எடுத்து அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை கேளுங்கோ. நரகத்துடைய பயத்தை உண்டாக்கி நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், இரக்கமுள்ளவனே, அன்புள்ளவனே, கிருபையுள்ள நாயனே, புனிதமான கண்ணியமான ரமலானுடைய மாதத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தாய் யா அல்லாஹ். ரஹ்மத்துடைய 10 எங்களை விட்டு போய்விட்டது யா அல்லாஹ். இரக்கமுள்ள நாயனே, உனது ரஹ்மத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். உனது அருள், உனது ரஹ்மத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். உனது ரஹ்மத்தை விட்டு எங்களை யாரையும் நீ தூரமாக்கி விடாதே. உனது ரஹ்மத்தை விட்டு எங்களை யாரையும் நீ தூரமாக்கி விடாதே. உனது ரஹ்மத்தை விட்டு எங்களை யாரையும் ஓரம் தள்ளி விடாதே யா அல்லாஹ். நபியுடைய சாட்சா நூஹ் நபியுடைய மனைவி, லூத் நபியுடைய மனைவி, இவர்களுக்கு நீ ரஹ்மத்து செய்யலையா அல்லாஹ். அப்படிப்பட்ட கூட்டத்தை எங்களை ஆக்கிடாதே. அப்படிப்பட்டோர்களாக எங்களை வீணாக்கிடாதே. எங்களுக்கு நீ ரஹ்மத்தை செஞ்சிடியா, எங்களுக்கு ரஹ்மத்தை செஞ்சிடியா. அருளான இரக்கமான கருணையான பார்வை கொண்டு எங்களை பார்த்துடியா. உனது ரஹ்மத்தை விட்டு எங்களை யாரையும் ஓரம் தள்ளி விடாதே. உனது ரஹ்மத்தை நாட்டி நாங்கள் நாசமாகி விடுவோம், நாங்கள் வீணாகி விடுவோம், எங்களோட முடிவுகள் மோசமாகி விடும் யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனை கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ். உனது ரஹ்மத்தை விட்டு எங்களை ஓரம் தள்ளி விடாதே யா அல்லாஹ். ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கி விடாதே. ரஹ்மத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ், ரஹ்மத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். உன் அருள் கிருபை எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, ரஹ்மத்தை அடைஞ்ச கூட்டத்தில் எங்களை சேர்த்துக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னித்திடியா அல்லாஹ். தவறுகளை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். அதிகமான தவறுகளை செய்து விட்டோம் வாழ்க்கையில யா அல்லாஹ். அதிகமான குற்றங்களை குறைகளை செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். எல்லா தவறுகளையும் மன்னித்து மறைத்திடியா அல்லாஹ். எல்லா தவறுகளையும் மன்னித்து மறைத்திடியா அல்லாஹ். நீ எங்களை மன்னிக்காட்டி நாங்க யாருக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பது யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். எங்களுக்கு மன்னிப்பை நசீபாக்கிடியா அல்லாஹ். எங்களுக்கு மன்னிப்பை நசீபாக்கிடியா அல்லாஹ். ரப்பே ஃபிர் லனா, யா அல்லாஹ், எங்களுக்கு மன்னிப்பை தந்திடியா அல்லாஹ். இந்த மிம்பர்ல வைத்து கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த பெரும் கூட்டம் யா அல்லாஹ் ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ்.
எங்களை மன்னிச்சு எங்களுக்கு கிருபை செஞ்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட இரக்கமான தாய் தகப்பனுக்கு ரஹ்மத்து செய்ய யா அல்லாஹ். தாய் தகப்பனை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ். தாய் தகப்பனுக்கு ரஹ்மத்து செஞ்சிடு யா அல்லாஹ். தாய் தகப்பனுக்கு அருள் புரிஞ்சு விடுவாயாக யா அல்லாஹ். தாய் தகப்பனை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ். அவர்களுக்கு ரஹ்மத்து செஞ்சிடு யா அல்லாஹ். அவர்களுடைய வாழ்நாளை நல்ல அமல்களை கொண்டு நீடிச்சு வச்சிடு யா அல்லாஹ். அவர்களுடைய வாழ்நாளை நல்ல அமல்களை கொண்டு நீடிச்சு வச்சிடு யா அல்லாஹ். யார் யாருடைய தாய் தகப்பன் மன்னரை வாழ்க்கையை வாழுகிறார்களோ அந்த மன்னரையை அல்லாஹ் சொர்க்கத்து பூஞ்சொலியாக ஆக்கிடியா, சொர்க்கத்து பூஞ்சொலியாக ஆக்கிடியா, நரக படுகொலியை விட்டு பாதுகாத்திரி. யார் யாருடைய தாய் தகப்பன் மன்னரை வாழ்க்கையை அனுபவிக்கிறார்களோ அந்த கபர்களை பிரகாசம் ஆக்கிடியால், அந்த கபர்களை வெளிச்சமுள்ள கபர்களை ஆக்கிடியால். ரப்பே ரஹ்மானே இரக்கமுள்ள நாயனே யா அல்லாஹ், யா அல்லாஹ் இரக்கமுள்ள நாயனே யா அல்லாஹ். எங்களோட கடைசி முடிவு நல்ல முடிவாக ஆக்கிடியால், நல்ல முடிவாக ஆக்கிடியால். யா அல்லாஹ் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி சொல்லி மரணிக்கிற பாக்கியத்தை தாயா யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் கடைசி முடிவு நல்லதாக ஆக்கிடியா அல்லாஹ். உனது பொருத்தத்தோடு உனது ரிலாவோடு மரணிக்கிற பாக்கியத்தை தாயா, உனது ரிலாவோடு மரணிக்கிற பாக்கியத்தை தாயா, கலிமாவை சொல்லி சொல்லி மரணிக்கிற பாக்கியத்தை தாயா யா அல்லாஹ். மதீனாவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஊர்ல மரணிக்கிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ஜன்னத்துல் பகீர் கபர்கள் அமைச்சு தாயா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான் இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். எங்கட கபருடைய வாழ்க்கையில மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் எங்களை வீணாக்கிடாதே யா அல்லாஹ். மஹ்ஷர் மைதானத்தில் எங்களை கேவலப்படுத்திடாதே அல்லாஹ். மஹ்ஷர் மைதானத்தில் எங்களை கேவலப்படுத்திடாதே. எங்களோட மௌத்து நிச்சயம் யா அல்லாஹ். உன்னை சந்திக்க போகிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய சன்னிதானத்தில் நாங்கள் நிப்பாட்டப்படுவோம் யா அல்லாஹ். எங்களை கேவலப்படுத்திடாதே, எங்களை கேவலப்படுத்திடாதே. இரக்கமுள்ள நாளிலே யா அல்லாஹ் எங்களோட வலதுகையில பட்டோடைய தாயா அல்லாஹ், வலதுகையில பட்டோடைய தாயா அல்லாஹ். இடது கையை விட்டு எங்களை பாதுகாத்து இடது கையில தந்துடாதே யா அல்லாஹ். சொர்க்கத்துக்கு எங்களை ஆக்கிடியா அல்லாஹ், நரகத்துக்கு எங்களை ஆக்கிடாது, நரகத்துக்கு ஆக்கிடாதே யா அல்லாஹ். உன் ரஹ்மத் எங்களுக்கு தந்துடியா அல்லாஹ். சொர்க்கவாதிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து போயா அல்லாஹ். நரகவாதிகள் கூட்டத்தை எங்களை ஆக்கிடாதே யா அல்லாஹ். எங்களோட பெயர் நாமங்களை நரகவாதிகளுடைய பட்டியலை நீ எழுதியிருந்தா அது இன்றைய தினம் அழித்து விடுவாயாக, இல்லாமல் ஆக்கியா, இல்லாமல் ஆக்கியா. சொர்க்கவாதிகள் கூட்டத்தில் பேரை எழுதிக்கோயாக. உன்னை தவிர வேறு நாயன் யாரும் இல்லையா. எங்களை படைச்ச ரப்பு நீதான், எங்களை பரிபாலிக்கிறவன் நீதான், எங்களை பாதுகாக்கிறவன் நீதான், எங்களை மௌத்தாக்குறவன் நீதான், எங்களை மௌத்துக்கு ஒரு எழுப்பாற்றுறவன் நீதான் யா அல்லாஹ். உன்னை சன்னிதானத்தில் தான் நாங்கள் நிப்பாட்டப்படுவோம் யா அல்லாஹ். எங்களோட முடிவுகளை மோசமாக்கிடாதே யா அல்லாஹ், முடிவுகளை மோசமாக்கிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் சொர்க்கம் உண்டே ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ். எங்களோட மனை மக்களை பொருந்திக்கோயா அல்லாஹ், மனை மக்களை பொருந்திக்கோயா அல்லாஹ். அந்த மனை மக்களுக்கு சந்தோஷமான ஹைரான பரக்கத்தான வாழ்க்கையை நசீபாக்கிறியா, ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கையை நசீபாக்கி எங்களோட குழந்தைகளை யா அல்லாஹ் சாலிஹீங்களா ஆக்கி தந்திரியா, எங்களோட குழந்தைகளை சாலிஹீங்களா ஆக்கி தந்திரியா, எங்களோட குழந்தைகளை சாலிஹீங்களா ஆக்கி தந்திரியா. அந்த குழந்தைகளை யா அல்லாஹ் உலமாக்களாக, ஹாஃபில்களாக, தாயிகளாக, முத்தகிங்களாக ஆக்கி தந்திரியா, முத்தகிங்களாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுக்கும் தக்வாவை நசீபாக்கிறியா அல்லாஹ், எங்களையும் முத்தகிங்களாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களோட மனை மக்களையும் முத்தகிங்களாக ஆக்கிறியா, எங்களோட குழந்தைகளையும் முத்தகிங்களாக ஆக்கிறியா. இந்த நாட்டில் முஸ்லிம்களை கண்ணியப்படுத்திறியா அல்லாஹ், இஸ்லாத்தை கண்ணியப்படுத்திறியா அல்லாஹ், முஸ்லிம்களை கண்ணியப்படுத்திறியா அல்லாஹ். இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கேவலப்படுத்தி விடாதையா, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கேவலப்படுத்தி விடாதையா அல்லாஹ். யா அல்லாஹ் அரசர்களுக்கு மத்தியில் எங்களை பற்றி இரக்கத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். அநியாயக்கார அரசர்களை சாட்டி விடாதையா அல்லாஹ். இரக்கமுள்ள அரசர்கள் எங்களுக்கு தாயா அல்லாஹ், இரக்கமுள்ள அரசாங்கத்தை தாயா அல்லாஹ். அநியாயத்தை எங்களை உண்டாக்கிடாதையா அல்லாஹ். ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை அன்பை உண்டாக்கிறியா அல்லாஹ். எங்களை பற்றி நல்லெண்ணங்களை உண்டாக்கிறியா அல்லாஹ், எங்களை பற்றி நல்லெண்ணங்களை உண்டாக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எல்லாரையும் மன்னித்து போயா அல்லாஹ், எல்லாரையும் கபூல் செஞ்சு போயா அல்லாஹ். இந்த துஆவை தனிப்பெரும் கிருபை கொண்டு ஏற்று கபூல் செய்து கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.